அன்பான தெய்வ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு ஒரு முக்கியமான சத்தியத்தை இந்த நிகழ்ச்சியிலே பார்க்க போகிறோம். என்ன சத்தியம்? இப்பொழுது சமீப நாட்களாக நாம் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையான அந்த யுத்தத்தின் செய்திகளை கேட்டு வருகிறோம். இந்த செய்திகளை கேட்பதனாலே இந்த சூழ்நிலை நடுவிலே ஜனங்களுக்கு பல கேள்விகள் இருதயத்திலே எழும்புகிறது. ஆதலால் இந்த நிகழ்ச்சியிலே இந்த சூழ்நிலை நடுவிலே கர்த்தர் நமக்கு பேசுகிற வார்த்தை என்னது என்பதையும், அது மட்டும் இல்லை, இந்த சூழ்நிலை நடுவிலே நமக்கு எழும்புகிற சில கேள்விகளுக்கான பதிலையும் இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க போகிறோம். வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 24 அதிகாரம், அதிலே 6வது வசனத்தை இப்பொழுது நாம் எல்லோரும் வாசிக்க கேட்கலாம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. இன்றைக்கு உலகத்திலே இப்படிப்பட்ட யுத்தங்களின் செய்திகளை ஒவ்வொரு நாளும் கேட்கிறோம். ஒவ்வொரு நாளும் அதனால் வருகிற பாதிப்புகள் குறித்த செய்திகளையும் நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறோம்? கேட்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை நடுவிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை இதுதான். தேவ பிள்ளைகளே, இந்த காரியங்கள் எல்லாம் ஏன் உலகில் நடக்கிறது? நம்முடைய இருதயத்துக்கு ஐயோ, இதனை இப்படி ஒரு யுத்தம் நடந்து விட்டதே அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு புதிதாய் நடக்குது போல அப்படிங்கிற மாதிரி எதுவுமே என்னது கிடையாது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுடைய சீஷர்கள் இயேசுவினிடத்துல கேள்வியை கேட்கிறாங்க. 24 அதிகாரம் 3வது வசனத்துல, பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். ஆண்டவர் இயேசுவினிடத்துல ஒரு காரியத்தை கேட்கிறாங்க. ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று என்ன செய்யறாங்க? கேட்கிறாங்க. இயேசு அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லும் போது தான் ஆண்டவர் இயேசு அவருடைய வருகைக்கு முன் நடக்கும் காரியங்களை குறித்து சொல்லி வரும்போதுதான் அதுல ஒரு காரியத்தை தான் இயேசு சொல்றாரு. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று இயேசு என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்தில் இப்படிப்பட்ட யுத்தங்கள் நடக்கிறது என்றால் பாருங்க, ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு சர்ப்ரைஸான ஒரு காரியம் அதெல்லாம் இல்லை. இவைகளெல்லாம் சம்பவிக்கும் என்று சொல்லி இயேசு 2000 வருடங்களுக்கு முன்பே நமக்கு என்ன செய்து விட்டார்? சொல்லிவிட்டார். இன்றைக்கு அதிகமாக இது நம்முடைய கண்கள் முன்பாக நிறைவேறி வருகிறத நம்ம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். இன்னும் தீவிரமாக ஆண்டவர் சொன்ன அவருடைய வருகைக்கு முன் நடக்கும் அடையாளங்கள் என்ன என்பதை குறித்து அவர் சொன்ன காரியங்கள் இன்னும் உலகத்துல தீவிரமா நிறைவேறி வருகிறத நம்ம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். ஆதலால் இயேசு சொன்ன இந்த வார்த்தைகளின்படிதான் காரியங்கள் உலகத்துல என்ன செய்கிறது? நடந்து வருகிறது. ஆதலால் இந்த சூழ்நிலை நடுவிலே கர்த்தர் நம்மிடத்தில் பேசுகிற வார்த்தை என்ன என்பதை கேளுங்கள். உங்கள் காதுகள் இதை கேட்கட்டும். மத்தேயு 24 அதிகாரம் 6வது வசனத்துல அவர் சொல்றாரு பாருங்க, இவைகளை நீ கேள்விப்படும் போது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உலகத்துல இருக்கிறது. யுத்தங்கள் நடக்கிறத பார்க்கிறோம். இதன் நடுவுல ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே, என் மகளே, நீ கலங்காதபடி எச்சரிக்கையாயிரு. ஏன் பாருங்க, இப்படிப்பட்ட செய்திகளை நாம் கேட்கும்போது பாருங்க, இந்த
யுத்தத்தினால் வருகிற பாதிப்புகளையும் ஒவ்வொரு நாளும் உலகத்தில் பார்க்கிறோம். கேஸ் தட்டுப்பாடின் செய்திகளில் கேட்டோம். அது மாத்திரமல்ல, பெட்ரோல் டீசலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு சந்தேகங்களும் ஜனங்களுடைய இருதயத்தில் பாருங்க எழும்பி அநேகருக்குள்ள கலக்கம், பயங்கள் ஏற்படுகிறது. அதனால் தான் கர்த்தர் என்ன சொல்றாரு, எப்படிப்பட்ட செய்திகள் உலகத்திலே நாம் கேட்கிறோம், அதன் நடுவில் நம்ம எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் சொல்ற வார்த்தையை பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே, என் மகளே, கலங்காதபடி கலங்காதபடி எச்சரிக்கையாயிரு, கலங்காதபடி எச்சரிக்கையாயிரு. இதுக்கு இணையான வார்த்தையை லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. 9வது வசனத்தில் இதை சொல்லுகிறார் பாருங்க. யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும்போது பயப்படாதிருங்கள். இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்றார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அங்கே சொன்ன காரியத்தை இங்கே திரும்பவும் வேற விதத்தில் சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். பாருங்க, இதுதான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு பேசுகிற வார்த்தை. என் மகனே, என் மகளே, கலங்காதபடி எச்சரிக்கையாயிரு. இங்க லூக்கால சொல்றாரு, பயப்படாதிருங்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த செய்திகளை கேட்கும்போது பாருங்க, ஐயோ இந்த யுத்தம் எப்படிப்பட்ட விதத்தில் முடிய போதோ, இந்த சூழ்நிலை நடுவில் உலகத்தில் என்ன நடக்குமோ என்று சொல்லி நம்முடைய மனதில் பலவிதமான கேள்விகள் வரும். அதனால தான் ஆண்டவர் நம்மை பார்த்து பேசுகிறாரு, பயப்படாதே, கலங்காதேன்னு சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன செய்கிறார், சொல்லுகிறார் பாருங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை நடுவில் நம்ம என்ன செய்யணும், எபிரேயர் ஆசிரியர் நமக்கு அருமையாக கற்றுத்தரார் பாருங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நாம் இன்றைக்கு இப்படிப்பட்ட யுத்தங்களின் செய்திகளை கேட்கும்போது நாம் என்ன செய்கிறது? ஏன்னா பாருங்கள், நமக்குள்ளே ஒரு பயம் எழும்புது. என்ன பயம்? ஐயோ இந்த பொருளுக்கு தட்டுப்பாடு வந்துடுமோ, அந்த பொருள்களுக்கு எதுவும் தட்டுப்பாடு வந்துடுமோ, அப்படி வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம், இப்படின்னு சொல்லி பலவிதமான எண்ணங்கள் இருதயத்தில் எழும்புகிறது. அதனால தான் ஆண்டவர் பயப்படாதேன்னு முதல்ல என்ன செய்யிட்டார் சொல்லிட்டாரு, நீ கலங்காதபடி எச்சரிக்கையாருன்னு என்ன செய்யிட்டார் சொல்லிட்டாரு. பயப்படாதிருப்பது எப்படி? ஏன்னா பயம் வரதான் செய்யும். அப்போது பயத்தை எப்படி மேற்கொள்கிறது, எப்படி கலக்கத்தை மேற்கொள்கிறது, அதை குறித்து தான் இந்த எபிரேயர் 6:18 நமக்கு என்ன செய்கிறது சொல்லுகிறது பாருங்க. வாசிக்கலாம். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே வேத வசனம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உலகத்தில் காணப்படும் போது நம்ம என்ன செய்யணும், நம்ம பயப்படாமல் இருக்கிறதுக்கு, கலங்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத இங்கே ஆண்டவர் எபிரேயர் ஆசிரியர் மூலம் சொல்கிறாரு பாருங்க. சொல்கிறாரு, நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி ஆண்டவர் நமக்கு வேதத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலை நடுவில் நம்முடைய இருதயத்தில் எழும்புகிற பயத்தை மேற்கொள்றதுக்கு என்ன செய்கிறார், வேதம் முழுக்க ஆண்டவர் நமக்கு பல வாக்கு தத்தங்களை என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்கள் அது எப்படி இருக்குதா, அவைகள் நமக்கு இப்படிப்பட்ட உலகத்தில் பயத்தை உண்டாக்கும், கலக்கத்தை உண்டாக்கும் சூழ்நிலைகள் உலகத்தில் காணப்படும் போது அந்த சூழ்நிலை நடுவில் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கும்படி கர்த்தர் இந்த வாக்கு தத்தங்களை என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். முதல்ல இந்த வாக்கு தத்தங்கள் நமக்கு என்ன செய்கிறது, நம்பிக்கையை கொடுக்கிறது. அடுத்தது வசனம் சொல்லுது, இந்த வாக்கு தத்தங்கள் எப்படி இருக்குதா, நமக்கு அடைக்கலமாகவும் என்ன செய்கிறது இருக்கிறது. உலகத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது பயம் உண்டாது. அப்போது பயத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிற அடைக்கலமாய் கர்த்தரோட வாக்கு தத்தங்கள் என்ன செய்கிறது இருக்கிறதா பாருங்க. அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, வாக்கு தத்தத்தை என்ன செய், பற்றிக்கொள். அந்த வாக்கு தத்தத்தின் இடத்துல என்ன செய், ஓடி வா அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. இன்றைக்கு நம்ம உலகத்தில் காணப்படுற இந்த சூழ்நிலை நடுவில் நமக்கு மிகுந்த பாருங்க நம்பிக்கையும், அடுத்தது அடைக்கலத்தையும், மூன்றாவது இன்னொரு காரியத்தையும் இந்த வாக்கு தத்தங்கள் நமக்கு தருகிறதா. என்னதான், நிறைந்த ஆறுதல். நிறைந்த ஆறுதல். அல்லேலூயா. நிறைந்த ஆறுதலை
கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் நமக்கு என்ன செய்கிறது, தருகிறது பாருங்க. அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி, நம்பிக்கை உண்டாகும்படி, அடைக்கலம் உண்டாகும்படி நீ என்ன பண்ணு, உனக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற இந்த வாக்கு தத்தத்தை பற்றி கொள்ளும்படி நீ என்ன செய்ய, ஓடிவா. கர்த்தரோட வாக்கு தத்தத்தின் இடத்தில் நீ என்ன செய், ஓடிவான்னு சொல்லி கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார், சொல்லுகிறார் பாருங்க. அப்போது இன்றைக்குள்ள சூழ்நிலை நடுவில் பாருங்கள், நம்ம பற்றி கொள்றதுக்கு 2 வாக்கு தத்தங்களை உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளலாம். முதலாவது வாக்கு தத்தம் யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். பாருங்கள், வேதத்தில் இப்படிப்பட்ட சமாதானத்தை இழந்து போகக்கூடிய சூழ்நிலை நடுவிலே சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு, பயத்தை மேற்கொள்வதற்கு கர்த்தர் தந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வாக்கு தத்தம் வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. பாருங்க, இயேசு அவர் சிலுவைக்கு சென்று விட்டு அதற்கு பின்பு பரலோகத்துக்கு போகிறேன் என்று தம்முடைய சீஷர்கள் இடத்துல சொல்கிறாரு. சொன்ன உடனே அந்த மேல் வீட்டு அறையில் அந்த கடைசி பஸ்கா பந்தியை இயேசு தம்முடைய சீஷர்களோடு அனுசரித்து கொண்டிருந்த அந்த நாளிலே சீஷர்கள் எல்லாரும் மிகவும் கலங்கி போயிருந்தாங்க. சமாதானத்தெல்லாம் இழந்து போயிட்டாங்க. அப்போது அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் அவங்களுக்கு இந்த வாக்கு தத்தத்தை என்ன செய்தார், கொடுத்தார். அப்போது இன்றைக்கி யோசித்து பாருங்கள், நாம் கூட பாருங்கள், உலகத்தில் இப்படி பல்வேறு சம்பவங்கள் நடக்கிற ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இந்த நாட்களில் சமாதானம் இல்லாத ஒரு உலகத்தில் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படி தான் கர்த்தர் நமக்கு இந்த வாக்கு தத்தத்தை என்ன செய்திருக்கிறார், கொடுத்துருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, என் மகனே, என் மகளே, உனக்கு ஒரு கிஃப்ட்டை நான் வச்சுட்டு போகிறேன். என்னது? சமாதானத்தை உனக்கு நான் என்ன செய்கிறேன், வைத்து போகிறேன். அதை நான் உனக்கு என்ன செய்கிறேன், கொடுக்குறேன்னு ஆண்டவர் என்ன செய்கிறார், சொல்கிறார் பாருங்க. இது எப்படிப்பட்ட சமாதானமா? ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு என்ன செய்கிறேன், கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியமான வார்த்தையை சொல்கிறாரு. என் மகனே, என் மகளே, நான் உனக்கு கொடுக்குற சமாதானத்தை நீ என்ன செய்ய, சுதந்திரிச்சிக்க. இப்படிப்பட்ட பயப்படுத்தும் சூழ்நிலைகள் உலகத்தில் காணப்படும் போது நீ என்ன பண்ணு, இந்த வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு சமாதானத்தை என்ன பண்ணு, சுதந்திரித்து அதன் மூலம் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாகன்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறார், பேசுகிறார் பாருங்க. அப்போது இன்றைக்குள்ள சூழ்நிலை நடுவில் நம்ம இதை தான் முதல்ல செய்யணும் பாருங்க. என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட செய்திகள் கேட்கும்போது உள்ளத்தில் சில கலக்கத்தின் எண்ணங்கள் வருது, பயத்தின் எண்ணங்கள் வருது. உடனே நீங்கள் என்ன செய்யணும், இந்த வாக்கு தத்தத்தை என்ன செய்யணும், பற்றி கொள்ளணும். எப்படி பற்றி கொள்வது? வாயை திறந்து பேசணும், சொல்லணும். சமாதானத்தை ஆண்டவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார், வைத்து விட்டு போயிருக்கிறாரு. இயேசு அவருடைய சமாதானத்தை எனக்கு என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அதனால் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, இயேசு எனக்கு அவருடைய சமாதானத்தை கொடுத்திருக்கிறாரே. இப்பொழுது பிதாவே, இயேசுவின் மூலம் இந்த சமாதானத்தில் என்னை நிரப்புங்க ஆண்டவரே, ஏன்னா நிரப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லி என்ன செய்யணும், நம்ம ஜெபிக்கணும் பாருங்கள். ஜெபித்துட்டு பாருங்கள், அப்புறம் நம்ம சொல்லணும், வாயை திறந்து சொல்லணும், இருதயமே நீ கலங்காமலும் பயப்படாமலும் என்ன செய்ய இருன்னு சொல்லி. இப்படி பாருங்கள், ஜெபத்தில் இந்த வாக்கு தத்தத்தை நாம் என்ன செய்யணும், சுதந்திரிக்க வேண்டும். அடுத்தது இன்னொரு வாக்கு தத்தத்தையும் நம்ம பார்ப்போம் பாருங்கள். ஏன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலை நடுவில் நம்முடைய மனதில் அடுத்த ஒரு பயம் வருது. என்னதுன்னா, ஐயோ பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுருமோ, இந்த தட்டுப்பாடு ஏற்பட்டுரும், அந்த தட்டுப்பாடு ஏற்பட்டுருமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வருது. உடனே நம்ம என்ன செய்யணும், அதுக்கு வேதத்தில் சொல்லியிருக்கிற அருமையான வாக்கு தத்தம் சங்கீதம் 23:1 நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். பாருங்கள் தேவ பிள்ளைகளை, எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை பாருங்களேன். இந்த வாக்கு தத்தத்தை இன்றைக்கு நீங்கள் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைகளே. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது பாருங்க,
இந்த சங்கீதத்தை எப்பொழுது எழுதுறாரு? இஸ்ரேல் தேசத்தில் தாவீது பிறந்த ஊராகிய அந்த பெத்லெஹேமுக்கு கொஞ்சம் கிழக்கே சென்றால் அங்கே யூதேயா வனாந்தரம் என்ற ஒரு பெரிய வனாந்தர பகுதி இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணியே இருக்காது. அந்த இடத்துல பாருங்கள், இஸ்ரேல் தேசத்தில் உள்ள மெய்ப்பர்கள் தங்களுடைய ஆடுகளை அங்கே தான் என்ன செய்வாங்களாம்? மெய்ப்பாங்களாம். இந்த தாவீது அந்த வனாந்தரத்தில் தான் இவருடைய ஆடுகளெல்லாம் என்ன செய்திருக்கிறார்? மெய்த்திருக்கிறார். அப்போது அந்த இடத்துல ஆடுகளுக்கு புல் இருக்கும் இடத்துக்கு, அவைகள் தண்ணீர் குடிப்பதற்கு அந்த இடத்திற்கெல்லாம் மெய்ப்பன் தான் சரியாக என்ன செய்யணும்? வழி நடத்திட்டு போகணும். ஏன்னா வனாந்தரத்தில் புல் எல்லா இடத்துலையும் என்ன செய்யாது? இருக்காது பாருங்கள். அப்போது அங்கே மெய்ப்பனோட வேலை ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால் பாருங்கள், தாவீது தன்னோட வாழ்க்கையின் அனுபவத்தை தான் அங்கே எழுதுறாரு. தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கர்த்தரை குறித்து யோசிக்கிறாரு. கர்த்தர் என் வாழ்நாளெல்லாம் நான் எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிச்சிருந்திருக்கேன். பாருங்கள், தாவீது தன்னோட வாழ்க்கையில் பல சவால்களை சந்தித்தார். ஆனால் அவர் அதெல்லாம் நினைவு கூர்ந்து தான் எழுதுறாரு. ஆனால் கர்த்தர் என் மெய்ப்பராக இருந்து என்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் என்ன செய்தார்? வழி நடத்தினார். அதனால் நான் என்ன செய்யலை? தாழ்ச்சி அடையவே இல்லைன்னு சொல்லி தன்னோட வாழ்க்கையின் அனுபவத்தை தான் அங்கே என்ன செய்கிறார்? எழுதுறாரு பாருங்க. அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு உலகத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இந்த வாக்கு தத்தத்தை என்ன செய்? பற்றிக்கொள். இவளை பற்றி கொள்ளும் போது உனக்கு என்ன செய்யும்? அடைக்கலம் உண்டாகுது, நம்பிக்கை உண்டாகுது, நிறைந்த ஆறுதல் என்ன செய்கிறது? உண்டாகிறது. அடுத்தது சொல்லணும், இந்த போரினால் சில பாதிப்புகள் உண்டாகலாம். ஆனால் இந்த சூழ்நிலையிலும் நீங்கள் அறிக்கை செய்யணும், பிதாவே இயேசுவின் மூலம் ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கீங்களே கர்த்தரே மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்னு சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே, இன்றைக்கு காணப்படுகிற சூழ்நிலை நடுவிலும் ஆண்டவரே நீங்கள் என் மெய்ப்பராக இருந்து நான் தாழ்ச்சி அடையேன் என்ற வார்த்தையை வாழ்க்கையில் நிறைவேற்றுங்கப்பா, ஒரு குறைவில்லாதபடி என்னை இந்த நாட்களில் நடத்துங்கப்பான்னு சொல்லி இந்த வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு பாருங்கள், இதே நீங்கள் தியானித்து இதே நீங்கள் வாயில் பேசி கொண்டிருக்கும்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நீங்கள் பாருங்கள் சமாதானத்தை அனுபவிப்பீர்கள். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கும். அது மட்டும் இல்லை, கர்த்தர் உங்கள் மெய்ப்பராக இருந்து நான் தாழ்ச்சியடையேன் என்ற வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் உறுதிப்படுத்துகிறது, உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறதை நீங்கள் என்ன செய்வீர்கள்? அனுபவிப்பீர்கள். பாருங்கள், அப்போது கர்த்தர் இன்றைக்கு பேசுகிற வார்த்தை, முதல் வார்த்தை இதான் பாருங்கள். இன்றைக்கு காணப்படுகிற இந்த சூழ்நிலை நடுவில் கர்த்தர் இதை தான் நம்மோடு முதலாவதாக என்ன செய்கிறார்? பேசுகிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த ஈடுபட்ட யுத்தத்தின் செய்திகளை கேட்கிற இந்த நாட்களில் நான் சிலரோடு பேசும்போது சிலர் என்னிடத்தில் தெரிவித்த சில காரியங்கள் மூலம் இந்த காலகட்டத்தில் அநேகருக்கு உண்டாகிற சில சந்தேகங்களை குறித்து நான் அறிந்து கொண்டேன். ஆதலால் அதை குறித்து இப்போ அடுத்ததாக நம்ம என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இப்படிப்பட்ட யுத்தங்களின் செய்திகள் வரும்போது இன்றைக்கு ஜனங்களுக்குள்ளே வருகிற ஒரு சந்தேகம் என்னென்னா, அப்போது இதோட உலகம் முடிஞ்சிருமா? இப்போ நடந்து கொண்டிருக்கிற இந்த போர் மூணாம் உலக போராக மாறி அதன் மூலம் உலகத்தின் முடிவு சமீபித்து வந்துருமா? இதான் உலகத்தின் முடிவா? அப்படின்னு சொல்லி இப்படி சிலருக்குள்ள என்ன செய்கிறது? சந்தேகம் வருகிறதை நான் சிலரோடு பேசும்போது அறிந்து கொண்டேன். பாருங்கள், அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, வேதம் இது குறித்து என்ன சொல்லுகிறதுன்னு வாசிக்கலாம். பாருங்கள், அதே மத்தேயு 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை திரும்பி நான் வாசிக்க கேட்கலாம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் கேட்க வேண்டிய வார்த்தை இதுதான். ஏன்னா சிலருக்கெல்லாம் சந்தேகம், ஐயோ இந்த யுத்தம் இப்படி பயங்கரமாக நடக்க, அப்போ இதுதான் முடிவா? அவ்வளோதானா? ஆண்டோட வருகை எப்போ வேணாலும் வந்துருமா? இப்போமே வந்துருமா? இது நடக்கிறதெல்லாம் பார்த்தா இன்றைக்கே முடிவு வந்துடும் போல், ஆண்டோட வருகை ஏதோ நாளைக்கே வந்துருமா அப்படிங்கிறது போல தான் இப்போ சூழ்நிலைகள் இருக்கே அப்படின்னு சொல்லி பாருங்கள், நிறைய பேருக்குள்ள சந்தேகங்கள் வருகிறது. சந்தேகத்துக்கு தான் ஆண்டவர் இயேசுவே பதில் சொல்கிறாரு. பாருங்கள், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்தியும் கேள்விப்படுவீர்கள், ஆனால் தெரிஞ்சுக்கோங்க, இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே என்ன செய்யாது? வராது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த யுத்தம் ஒன்றும் இந்த உலகத்தின் முடிவு என்னது அல்ல.
ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, ஆனாலும் முடிவு உடனே என்ன செய்யாது, வராது. அப்போ முடிவு எப்போங்க வரும்? பாருங்கள் தேவ பிள்ளைகளை, எப்போ முடிவு வரும்னு சொல்லி இயேசுவே அதே தீர்க்க தரிசன உபதேசத்தில் இயேசுவே என்ன செய்கிறார், அதுக்கான பதிலை சொல்கிறார் பாருங்க. மத்தேயு 24:14 வாசிக்கலாம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசுவே இங்கே என்ன செய்யிட்டார், அந்த கேள்விகளுக்கான பதிலை என்ன செய்யிட்டார் சொல்கிறாரு பாருங்க. இந்த யுத்தங்கள் பாருங்க உலகத்தின் முடிவு அல்ல. யுத்தம் வந்துட்டுனால அதுக்காக நாளைக்கே முடிவு வந்துடும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. எப்போ முடிவு வரும், எப்போ ஆண்டோடைய வருகை இருக்கும், யுத்தங்கள் வந்துட்டதுனால அதுக்காக நாளைக்கே ஆண்டோடைய வருகை வந்துடும் அப்படின்னு நீங்கள் சொல்லலை. ஆண்டோடைய வருகை எப்போ இருக்குமா, எப்போ முடிவு உண்டாகுமா, ஆண்டவரே இங்கே சொல்கிறார் பாருங்க. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக என்ன செய்யப்படும், பிரசங்கிக்கப்படும். அப்போதுதான் முடிவு என்ன செய்யும், உண்டாகும். அப்போதுதான் முடிவு உண்டாகும். யோசிச்சு பாருங்க. அப்போ இயேசு சொன்ன இந்த வார்த்தையின்படி நம்ம நீங்கள் பார்க்க போனால் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்னும் நாம் உலகத்தில் ரட்சிக்கப்பட வேண்டிய கோடிக்கணக்கான மக்கள் இன்னும் இருக்கிறது நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இன்றைக்கு உலகம் முழுதும் நம்ம பார்த்தோம்னா 800 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்ம பார்க்க போனால் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் மிஞ்சி போனால் ஒரு 150 கோடி, அவ்வளோதான் என்ன செய்யும், 150 to 200 கோடி மக்கள் தான் என்ன செய்யும் இருக்கும் பாருங்கள். இன்னும் 600 கோடிக்கு மேலே ரட்சிக்கப்படாத ஜனங்கள் இந்த உலகத்தில் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. யோசித்து பாருங்க. இங்கே வேதம் சொல்லுகிறது, சகல ஜனங்களுக்கும் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ன செய்யப்படுமா, சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அதுக்கப்புறம் தான் என்ன செய்ய முடிவு வரும். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்தான், இந்த யுத்தங்கள் ஒன்றும் முடிவல்ல. எது முடிவு, எப்போ இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் எப்போ சாட்சியாக பிரசங்கிக்கப்படுதோ அதற்கு பின்பு தான் என்ன செய்யும், முடிவு வரும். அப்போது கடைசியாக இதை சொல்லி முடிக்கிறேன் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. ஆதலால் இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம், யுத்தங்களின் செய்திகளெல்லாம் நீங்கள் கேட்கும்போது, இயேசுவின் வருகை நாளைக்கே இருந்துருமோ, இன்னும் ஒருவேளை இந்த 2026க்குள்ளே இயேசு வந்துடுவாரோ, அல்லது இப்போ போகிற சூழ்நிலையெல்லாம் பார்த்தா இன்னும் மிஞ்சி போனால் 2-3 வருஷம் தான் இருக்கும் போல், அதுக்குள்ளே ஆண்டோட வருகை கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, ஆண்டோடைய வருகைக்கான டேட்டை அல்லது காலத்தை இவங்க என்ன செய்கிறாங்க, இவங்களே என்ன செய்கிறாங்க, மனதில் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பாருங்கள் தேவ பிள்ளைகளை, அதை குறித்து தான் இயேசு சொல்கிறார் பாருங்கள். மத்தேயு 24:36 வாசிக்கலாம். அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். பாருங்க, இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும்போது நீங்கள் ஒரு நாளும் இயேசுன்னு ஒரு ஐயோ நாளைக்கே இது வந்துருமோ, இந்த வருஷத்துக்குள்ளே வந்துடும் போல் அப்படி மதன சூழ்நிலை இருக்குது இப்படின்னு சொல்லி, அல்லது இன்னும் 1-2 வருஷங்களில் வந்துடுமோ, நம்ம அவ்வளோதான் போல், இன்னும் 1-2 வருஷங்கள் தான் உலகத்தில் நடந்துருக்க காரியங்கள்லாம் இருக்குது, அதுக்குள்ளே இயேசு வருகை வந்துடுமோ இப்படின்னு சொல்லி காலங்களை ஃபிக்ஸ் பண்ணுற இப்படிப்பட்ட காரியங்கள் பாருங்கள் இன்றைக்கி நம்ம நடக்கிறத கேள்விப்பட முடியுது பாருங்கள் திருச்சபைக்குள்ளே. அப்போ அதை குறித்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட கடைசி கால அடையாளங்கள் வேகமாக உலகத்தில் நடந்து வருகிறத பார்க்கும்போது நீங்களும் நானும் என்ன தப்பு பண்ணிடக்கூடாது, இந்த காலத்துக்குள்ளே இயேசு வந்துடுவார், காலங்களை ஃபிக்ஸ் பண்ணுற அந்த தப்பை என்ன செய்யக்கூடாது, பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்லிட்டார், அந்த நாளையும், அதாவது ஆண்டவர் எப்போ வரப்போகிறார் அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர வேறு ஒருவருக்கு அது என்னது தெரியாது. அப்போ இதே தான் அப்போஸ்தலர் 1:7 ஆண்டவர் சீசர்கள் இடத்துல சொல்லுவார் பாருங்க. அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய அதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது, உங்களுக்கு அடுத்ததல்ல. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட செய்திகளெல்லாம் கேட்கும்போது என்ன பண்ணிடாதீங்க, இயேசு நாளைக்கே வந்துடுவாரோ அல்லது இன்னும் வருஷத்துக்குள்ளே வந்துடுவாரோ இப்படின்லாம் போட்டு
உங்கள் மனதுக்குள்ளே எந்த குழப்பத்தையும் என்ன செய்யாதீங்க, அனுமதிக்காதீங்க. ஏன்னா இயேசு என்னைக்கு வரப்போகிறார் என்ற அந்த காலம் அதெல்லாம் யாருக்குரியது? அது பிதாவுக்குரியதாக என்ன செய்கிறது இருக்கிறது. பாருங்கள் தேவப்பிள்ளைகள், நீங்களும் நானும் இப்படிப்பட்ட செய்திகளை கேட்கும்போது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் 2 தான். ஒன்று, இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டோட வருகைக்கான அடையாளங்கள் வேகமாக நிறைவேறும் போது தெரிந்து கொள்ள வேண்டியது, ஆண்டோட வருகை இன்னும் ரொம்ப சீக்கிரமாக இருக்குது, அவ்வளோதான், சீக்கிரமாக இருக்குது அப்படிங்கிறத அறிந்து கொண்டு நீங்களும் நானும் என்ன தெரியுமா செய்யணும்? இயேசு சீசர்கள் இடத்துல அப்போஸ்தலர் 1:8 சொல்கிறாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமேரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்போ பாருங்க, ஆண்டோட வருகை இன்னும் சீக்கிரமாக இருக்கிறது என்பதை இந்த அடையாளங்கள்லாம் நமக்கு உணர்த்துறதுனால நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் தான். பாருங்கள், எப்போ இயேசு வரப்போகிறாரு, இன்றைக்கி வரப்போகிறாரா, நாளைக்கு வரப்போகிறாரா, இன்னும் அவ்வளோதான் பிரதர், இன்னும் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 20 வருஷம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலங்களை பாருங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற அதை நிதானிக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். ஆண்டோட வருகை ரொம்ப சீக்கிரமாக இருக்குது என்பதை உணர்ந்து அதுக்கு ஆயத்தமாக இருக்கும்படி நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியினால் பலனடைந்து நம்ம ஆண்டவருக்காக சாட்சியாக இந்த உலகத்தில் என்ன செய்யணும்? வாழணும். எந்த அளவுக்கு முடியுமோ நாம் பிறருக்கு இந்த இயேசு கிறிஸ்து நற்செய்தி என்ன செய்யணும்? பிறருக்கு பகிர்ந்து கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக ஒவ்வொரு நாளும் சாட்சியாக வாழுகிறவர்களாய் நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும்படி தீவிரப்படும் போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டோடைய வருகைக்காக எப்பொழுதும் பாருங்கள் ஆயத்தமானவர்களாய் நம்ம என்ன செய்வோம்? வாழுவோம். ஆதலால் பாருங்கள், ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு பேசின வார்த்தை ரெண்டு காரியம். ஒன்று, நீங்கள் பயப்படாதிருங்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாருங்கள், அது முதல்ல. ரெண்டாவது, ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த யுத்தங்கள்லாம் வந்தோடனே அவ்வளோதான் முடிவு வந்துட்டு போல அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது முடிவல்ல. எது முடிவு? சுவிசேஷம் சகல ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட்டு சாட்சியாக அறிவிக்கப்படுதோ அப்போதான் முடிவு வரும். மூன்றாவது காரியம் ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்கள், இயேசு என்னைக்கு வருவார் என்பது அந்த காலம் நாளுகை பிதாவானவர் தவிர வேற ஒருவரும் என்னது அறிய மாட்டார்கள். ஆதலால் பாருங்கள், இயேசு என்னைக்கு வருவார் அந்த காரியமெல்லாம் அதுக்கு பிதாவுக்குரியதாக என்ன செய்கிறது இருக்கிறது, அது நமக்கு உரியதல்ல. அதனால் நம்ம இயேசு இன்னைக்கு வந்துடுவாரா, நாளைக்கு வந்துடுவாரா அப்படின்னு சொல்லி பாருங்கள் காலத்தை நிர்ணயிக்கிற வேலையெல்லாம் நிறுத்திட்டு நம்முடைய வேலை என்ன செய்யணும்? ஒன்று தான். ஒவ்வொரு நாளும் பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக கர்த்தருக்காக இந்த பூமியிலே பரிசுத்த ஆவியினால் பலனடைந்து சாட்சிகளாய் வாழும்போது நாம் எப்பொழுதும் ஆண்டோட வருகைக்கு ஆயத்தமானவர்களாக என்ன செய்வோம்? இருப்போம். நாம் ஜெபித்து முடிக்கலாம். அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவர் இயேசுவின் மூலம் சமூகத்தில் வருகிறப்போ அந்த நாளிலும் கூட இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். முதலாவது உங்களுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட செய்திகளை கேட்கும்போது பயப்படாதபடி ஆண்டவரை இருக்கும்படியாக உங்களுடைய ஜனங்களை பலப்படுத்துவீராக. உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த சூழ்நிலை நடுவிலே உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் மெய்ப்பராயிருந்து வழி நடத்தி நான் தாழ்ச்சி அடையேன் என்ற வாக்கு தத்தத்தை உங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் நிறைவேற்றுவீராக. விசேஷமாக ஆண்டவரே, இயேசு இன்னைக்கு வரப்போகிறாரோ நாளைக்கு வரப்போகிறாரோ அப்படின்னு சொல்லி காலம் நிர்ணயம் பண்ணுற அப்படிப்பட்ட எண்ணங்களெல்லாம் விட்டு ஆண்டவரே, அதெல்லாம் பிதாவுக்கு அடுத்தவைகள் என்பதை உணர்ந்து கொண்டு கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினால் பலனடைந்து உங்களுக்கு சாட்சியாய் வாழ தீவிரப்பட உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் உமக்காய் வாழுவதிலே கவனம் செலுத்த உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. அப்படியே செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக்கொள்ள நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்க நினைப்படுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.